இந்த காலவெளியிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு ரேமா வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 64 அதிகாரம் 4 ஐசையா 64:4 64:4. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்ற முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதுமில்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. நாம் காத்திருக்கிறோம். நேற்றிரவு ஒரு காரியத்திற்காக மிக குழம்பி செபித்துக் கொண்டிருந்தேன். ஒரு குடும்பத்திற்காக ஆண்டவரே ஒரு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, அப்பொழுது ஆண்டவர் என்னோடு இடைப்பட்ட ஒரு வார்த்தை, இந்த காலை வேளையிலே கர்த்தர், நான் அதிகாலையிலே எழும்பின உடனே எனக்கு இடைப்பட்ட ஒரு வார்த்தை, குழம்பி நீ போயிருந்தாய் அல்லவா, தவித்து கொண்டிருந்தாய் அல்லவா ஒரு குடும்பத்திற்காக. இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தை, தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, ஆண்டவருக்காக காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவருடைய கரம் வெளிப்பட வேண்டும், ஆண்டவருடைய கிரியை அதிலே காணப்பட வேண்டும், ஆண்டவருடைய சித்தம் அதிலே பரிபூர்ணமாய் வெளிப்பட வேண்டும் என்று காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை, யார் செய்பவைகளை? ஆண்டவர் செய்பவைகளை நீரே அல்லாமல், அவருக்கு மட்டும்தான் தெரியும், அவருக்கு மட்டும்தான் தெரியும். நீரே அல்லாமல் உலக தோற்ற முதல் கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியில் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற திட்டம், அவருடைய சித்தம், அவருடைய கிரியை, அவருடைய வழி, அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் செய்பவைகளை ஆண்டவரே அல்லாமல் வேறு ஒருவருக்கும் தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதைதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கூட 2 கொரிந்தியர் 2 அதிகாரம் 9 சொல்லுகிறார். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு 2 Corinthians 2:9 1 Corinthians 2:9 1 கொரிந்தியர் 2:9 எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும், தேவனுடைய ஆழங்களையும் அறிந்திருக்கிறார். நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறவர்களை நம் கண் காணாது, இருதயத்திலும் தோன்றாது. ஆனால் தேவன் அதை ஏற்ற வேளையிலே அவருடைய திட்டம், அவருடைய வழி, அவருடைய சித்தம், அவருடைய கிரியை வெளியரங்கமாக கர்த்தர் கிருபை பாராட்டுவார். ஆதியாம் 22 அதிகாரத்திலே கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து ஈசாக்கை எனக்கு பலியிடு என்று சொல்லுகிறார். அப்பொழுது ஆபிரகாம் ஈசாக்கை மோரியா தேசத்துக்கு போய் அங்கே உனக்கு குறித்திருக்கும் மலை ஒன்றிலே அவனை தகன பலியிடு என்றார். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 22 Genesis 22. ஆபிரகாம் அதிகாலையிலே எழுந்து தன் கழுதையின் மேல் சேனங்கொண்டு தன் வேலைக்காரர்கள் 2 பேரையும் ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதற்காக அவன் அதிகாலையிலே எழும்பி கடந்து போகிறான். ஆனால் இந்த இடத்துல அவர் எப்படி ஆபிரகாமை சொல்லுகிறார்? ஆதியாம் 22:2 அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு போ, மோரியா தேசத்திலே நான் காண்பிக்கும் மலையிலே அவனை தகன பலியிடு என்றார். எப்படி சொல்லுகிறார்? உன் புத்திரன், ஏகசுதன், நேசகுமாரன். அப்பொழுது அந்த புத்திரன், ஏகசுதன், நேசகுமாரனை கூட்டிக் கொண்டு அவர் மோரியா மலைக்கு ஏறுகிறார். ஏறும்போது அந்த மலை அடிவாரத்திலே தன்னோடு கூட வந்த வேலைக்காரர்களை இருத்தி விட்டு அவர் சொல்லுகிறார், நானும் என் பிள்ளையாண்டானும் தேவனை தொழுது கொண்டு திரும்பி வருவோம் என்று சொல்லுகிறார். இது தேவன் அவர்கள் தேவன் மீது வைத்த ஒரு நம்பிக்கை. திரும்பி வருவோம். ஆனா பலி யாரை கொடுக்கணும்? ஈசாக்க. திரும்பி வருவோம் என்று சொன்னார். ஏன் சொன்னார்? அவருக்கு தெரியும், ஒரு நாள் ஆண்டவர் பார்த்து அவர் கேட்டார், எனக்கு இன்னும் குழந்தையே பிறக்கலையே, யார் என்னுடைய சந்ததி? எலியேசரா, இஸ்மவேலா? அப்ப ஆண்டவர் சொன்னாரு, எலியேசரும் அல்ல,
இஸ்மவேலும் அல்ல, உன் கர்ப்ப பிறப்பாக்கிய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மகனே உன் சந்ததி ஆவான் என்று சொன்னார். அப்பொழுது எலியேசரும் அல்ல, இஸ்மவேலும் அல்ல, ஈசாக்கு தான் என்று சொன்னார். அப்பொழுது ஈசாக்கை எப்படி ஆண்டவர் தகன பலியிடும்படி கேட்பார் என்று விசுவாசத்தோடு தன்னை சோதிப்பதற்காக என்று சொல்லி அவன் கடந்து போகிறான். வழியிலே ஈசாக்கு தகப்பனை பார்த்து கேட்கிறார், என் தகப்பனே, ஆபிரகாமை நோக்கி என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், எனக்கு மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்படியே இருவரும் போனார்கள். அந்த இடத்திலே மழை வந்தது. அவர்கள் பலிப்பிடத்தை கட்டினார்கள், கட்டை அடுக்கினார்கள், அவனை கிடத்தினான். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே, ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் கை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் ஏகசுதன் என்று பாராமல். முதல்ல எப்படி கேட்கிறாரு? உன் புத்திரன், உன் ஏகசுதன், உன் நேசகுமாரன். ஆனா இந்த இடத்துல உன் புத்திரன் ஏகசுதன் இருக்கு, நேசகுமாரன்ற வார்த்தை இல்லை. ஏன் இல்லை? அந்த நேசகுமாரன் பலிப்பிடத்திலே சமர்ப்பிக்கப்பட்டு விட்டார். ஆபிரகாம், இனி இந்த பிள்ளை என்னுடையதல்ல, கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி அந்த நேசகுமாரனை அந்த பலிப்பிடத்திலே வைத்து விட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால இப்ப ஆண்டவர் அவரை எப்படி அட்ரஸ் பண்றாரு? ஏகசுதன், ஏக புத்திரன் என நேசகுமார் ஆண்டவருக்கு பலிப்பிடத்திலே வைக்கப்பட்டது. இன்னைக்கு நம்முடைய காரியங்களை கூட பலிப்பிடத்திலே வைத்து விட்டோமானால் தேவன் நாம் காத்திருக்கிற அவர்களுக்கு அவர் செய்பவைகளை அவரே அல்லாமல் யாருக்கும் தெரியாது. இந்த இடத்துல என்ன நடந்தது? அவன் வைத்து விட்டு பட்டயத்தை ஓங்கும் போது அந்த பட்டயத்தை அவன் மீது ஓங்காதே என்று சொல்லி ஒரு சத்தம். ஆனால் ஆபிரகாம் உடனே தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது பின்னாக புத்திரரில் தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். பிள்ளைகிட்ட சொல்றான், பலிக்கான ஆட்டுக்குட்டியை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இங்க ஆண்டவர் ஒரு ஆட்டுக்கடாவை வைத்திருந்தார். நம்ம ஒரு சின்ன ஆசீர்வாதத்திற்காக ஜெபித்திருக்கலாம். ஆனால் நம்முடைய காரியங்களை பலிபீடத்திலே வைக்கும் போது இது எந்தல்ல ஆண்டவர், இது உங்க பிரச்சனை, உங்களுடைய சித்தம், உங்களுடைய கிரியைகள், உங்களுடைய வழிகள் என்று சொல்லி நம்ம சுயத்துல எதையும் நினைக்காதபடி, சுய இஷ்டத்தின்படி வாழாதபடி, நம்ம சுயத்துல பேசாதபடி எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பலிப்பிடத்திலே வைத்து விடும்போது, ஆண்டவரே என்னுடைய நேசத்தை உம்முடைய பலிப்பிடத்துல வச்சிடும்போது கர்த்தர் நமக்கு ஆட்டுக்குட்டி எதிர்பார்த்திருக்கிற நமக்கு ஒரு ஆட்டுக்கடாவையே கர்த்தர் தருகிறார். நம்ம எதிர்பார்க்கிறதை காட்டிலும், செபிக்கிறதை காட்டிலும், வேண்டுவதை காட்டிலும் மேலான ஒரு ஆட்டுக்கடாவை கர்த்தர் தருகிறார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது அந்த ஆட்டுக்கடாவை எடுத்து அவன் பலி செலுத்தி விட்டு அந்த பலிபீடத்திற்கு ஏகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும், செகோவா ஈரே, the Lord who sees our problems என்று சொல்லி அவன் பலிபீடத்திற்கு பலி பேரிடுகிறான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கூட கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். தேவ கிருபை நம்மோடு கூட இருக்கிறது. நம்ம செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்றுதான். அவருக்கு காத்திருக்கிற நமக்கு கர்த்தர் ஆட்டுக்குட்டி அல்ல, ஆட்டுக்கடாவை கொடுக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாம். நாட் a lamb but a sheep. ஆண்டவர் நமக்கு ஒரு ஆட்டுக்குட்டி அல்ல, ஆட்டுக்கடா கர்த்தர் தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு ஏகோவா ஈரே என்ற நாமத்திலே நம்முடைய எல்லா வழிகள், திட்டங்கள், சித்தங்கள், கிரியைகள் உம்முடையது என்று சொல்லி அவருடைய பாதத்திலே சமர்ப்பிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே நீர் எங்களோடு கூட இடைப்பட்ட வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவர்களை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதல் ஒருவனும் கண்டதும் இல்லை, கேட்டதும் இல்லை, இருதயத்திலே
தோன்றினதும் இல்லை ஆண்டவரே. ஏற்ற வேளையிலே நீர் அவைகளை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறதற்காய் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மால் அன்றி ஒரு அணுவும் அசையாதப்பா. கர்த்தாவே, ஆட்டுக்குட்டிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆட்டுக்கடாவை நீர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறீர். ஏக சுதன் ஏக புத்திரன் என்று நாங்கள் பெருமை பாராட்டாமல் அந்த நேச குமாரனை பலிபீடத்திலே வைக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. எங்களுடைய விருப்பங்களை, எங்களுடைய கர்த்தாவே அங்கலாய்ப்புகளை, எங்களுடைய வேதனைகளை, எங்களுடைய சோதனைகளை உம்முடைய பலிபீடத்தில் இந்த காலை வேளையிலே வைக்கிறோம் அப்பா. என் தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீர் அப்பா, எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீர். The Lord who sees us is with us in this morning, Lord Jesus. ஆண்டவரே, நீர் அடியேனோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமேன். God bless you. Have a blessed day. ஏகோவா ஈரே என்ற நாமத்திலே கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஆமேன்.